Hi, hello, Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Welcome to my channel Home Cooking with Zainul. This video sponsored by Educast. Educast மூலமா மார்க்கெட்டிங் பிளானும் நம்ம இந்த டிஜிட்டல் உலகத்தில் எப்படி சோசியல் மீடியாக்களை யூஸ்ஃபுல்லானதாக பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி அவங்க கோட்ஸ் மூலயமா நமக்கு ஒன் பை ஒன்னாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது ரொம்பவே நமக்கு இப்போத்தி காலகட்டத்தில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சோசியல் மீடியாவில் நம்ம எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம், அதுக்கு இது நல்ல ஒரு வழி வகுக்குது. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஜுகஸ்ட்டில் சேரணும் அப்படின்ட்டு விருப்பம் இருக்கிறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக கைட் பண்ணுறேன். லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், போயிட்டு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஹோம் குக்கிங் வித் ஜெய்னூல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலயமா வரும். இன்றைக்கி நம்ம பூண்டு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாமா? கடுகு, ஜீரகம், வெந்தயம், மெயினாக வெந்தயம் போட்டுக்கோங்க, வாசமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு நிறையா சேர்த்துக்கோங்க. அப்புறம் குழம்புத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள். தனி மிளகாய்த்தூளில் நம்ம இந்த காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிட்டால் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் புளி கரைசல் கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க, தண்ணி மாதிரி வேணாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெல்லம் போட்டால் தான் அந்த டேஸ்ட்டே எடுத்து கொடுக்கும். ஓகேவா? இப்போது நான் சின்ன வானல்லே செய்ய போகிறேன், கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம். அதனால் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறின பிறகு நம்ம கடுகு, ஜீரகம், வெந்தயம் 3 வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே கொட்டி நல்லா பொரியட்டும். பொரிஞ்சு அடங்கின பிறகு அதுக்கப்புறமா நம்ம குட்டி வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறதால டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும், உடம்புக்கும் நல்லது கூட. அதனால் பால் மாறாமல் இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது சின்ன வெங்காயம் கொஞ்சம் தோல் உரிக்க கஷ்டம், இருந்தாலும் இதை செஞ்சு சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் பால் மாறாமல் செஞ்சுக்கோங்க. இப்போ நான் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிச்சு. இந்த நேரத்தில் வெங்காயம் எந்த அளவு எடுத்தனோ அந்த அளவுக்கே பூண்டும் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சமாக செய்யறதால ரெண்டுமே எனக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். நீங்கள் நிறைய செய்யணுன்னா நிறைய போட்டுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டும் நல்லா வெந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம இந்த தாளிப்பில் தான் வேகவே வைக்கணும். தாளிப்பில் நம்ம ஓரளவுக்கு முக்கால்வாசி தாளிப்புலேயும் குழம்பு கொதிக்கும் போது முக்கால்வாசியும் வேகணும். இப்போது தக்காளி பழம் போட்டுக்கலாம். தக்காளி பழம் நல்லா குழஞ்சி வரட்டும். குழஞ்சி வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, குழம்புத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள். நான் காஷ்மீரி சில்லி தான் போட்டிருக்கேன், கலர் கொடுக்கும். அதனால் இப்போ நல்லா அதை போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா கிளறி விட்ட பிறகு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓரளவுக்கு பச்சை வாசனைலாம் போன பிறகு புளி கரைசல் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷு ரொம்பவே சிம்பிளான டிஷ்ஷு, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பிடி சாப்பாடு நம்ம சேர்த்தும் சாப்பிடுவோம். பசிக்கலன்றவங்களுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாதம்னே நான் சொல்லுவேன். அதேமாரி குழந்தைங்களுக்கு நிறையவே கொடுங்க. இந்த பூண்டு, சின்ன வெங்காயம்லாம் ரொம்பவே உடம்பில் சேர்த்துக்கணும். இப்போது நான் புளி கரைசல் ஊற்றி உப்பும் போட்டுக்கிட்டேன். உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றி மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதி வரட்டும். கொதி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த டைமில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, வெல்லம் எடுத்து வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. கலராக இருக்கா? காஷ்மீரி சில்லியோட ரகசியம்தான் இது. இருந்தாலும் நார்மல் மிளகாத்தூளே நீங்கள் இருக்கிறது எப்படியோ அப்படி போட்டுக்கோங்க. இப்போது நான் அந்த வெல்லத்தை
நுணுக்கி இருக்கிறத போட்டு நல்லா கிளறி விட்டு திரும்பவும் கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு இறக்கி ஒயிட் ரைஸில் சர்வ் பண்ணி சாப்பிட்டா பிரமாதமாக இருக்குங்க. இது 2 நாள் வரைக்கும் நம்ம வெளியே ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான ரெசிபி, ஆனால் டேஸ்டியான ரெசிபி. இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னுடைய ஹோம் குக்கிங் வித் ஜெய்னல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி எஜ்கஸ்ட் கோட்ஸையும் பர்ச்சேஸ் பண்ணி நீங்களும் அதோட பயனை எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.